வாக்கு திருட்டு விவகாரத்தை மறைக்கவே அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக மோடிக்கும் அஞ்ச மாட்டோம், ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம் என தெரிவித்துள்ளது. அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையை கண்டித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பொய் குற்றச்சாட்டுகளுக்கான பதில்களை நீதிமன்றத்தில் நிரூபித்து காட்டுவோமே தவிர பாஜகவின் வாஷிங் மிஷினில் கழுவி வழக்குகளை வாபஸ் பெற திமுகவினர் கோழைகள் அல்ல என தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டு என்ற விவகாரத்தை மறைக்கவே பாஜகவின் அமலாக்கத்துறை சோதனை என்ற பெயரில் அத்துமீறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2-3 மாதங்களுக்கு ஒருமுறை ஏதாவது ஒரு அமைச்சரின் வீட்டில் சோதனை நடத்தி குற்றத்தோற்றத்தை உருவாக்குவது மட்டுமே மத்திய அரசின் ஒரே குறிக்கோளாக இருப்பதாகவும் RS பாரதி விமர்சித்துள்ளார். திமுகவினர் எவரொருவரும் மோடிக்கு மஞ்ச மாட்டார்கள், ஈடிக்கு மஞ்ச மாட்டார்கள் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை சோதனைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக MP கனிமொழி, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, CBI போன்றவற்றை எதிர்க்கட்சிகள் மீது தொடுக்கக்கூடிய கணைகளாக பாஜக மாற்றி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற எந்த பயமுறுத்தலாலும் திமுகவினரை அச்சுறுத்த முடியாது எனவும் கனிமொழி தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், மற்றவர்களை அச்சுறுத்தும் விதமாகவே விசாரணை அமைப்புகளை பாஜக பயன்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தவும் பிளவுபடுத்தவும் பாஜக அரசு செய்யும் சூழ்ச்சியே அமலாக்கத்துறை சோதனை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் உள்நோக்கத்துடன் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொள்வதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார்.